ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்லங்க, எங்கள் ஆட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. அந்த ஆட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூர் ஆகிட்டாங்கன்னு. இந்த ஆடு தான் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளுக்கு முன்னே வந்து நைட்டு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்து கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. கழுத்து ஒரு பக்கம் தனியாக இழுத்துட்டு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்புறம் பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ க்யூர் ஆகிட்டாங்க. இது வந்து சத்து பத்துலன்னு சொல்லிட்டு டாக்டர் எழுதி கொடுத்த டானிக்கு, இது சத்து டானிக்கு. வந்து குளுக்கா பூஸ்ட் எனர்ஜி அனிமல் எனிவேர் எனி டைம். எனர்ஜிக்காக வந்து இவங்களுக்கு கொடுக்கறது. ரொம்ப சத்து இல்லாமல் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுக்கிட்டே தான் நிற்கிறா. இந்த கால் பார்த்தீங்கன்னா நொன்றா, காலில் முள்ளு கூட இல்லை. நடசாமி இங்கே வா 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 இங்கே வாடா, இங்கே வா, இப்படி வா, இங்கே சாமி தங்கம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா செனங்க. குட்டிலாம் புழங்கிறது நல்லாவே தெரியுது இவருக்கு. நேற்று கூட ஒரு குளுக்கோஸ் போட்டாங்க, ட்ரிப்பு ஒன்று, அப்புறம் அதிலே 2 ஊசி கூட போட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா பக்கமாக இவங்களுக்கு செலவு. இப்போ இவங்களுக்கு வைத்தியம் பண்ணியே நம்மளுக்கு பாதி காலம் போயிட மாட்டேங்குது. ஆடு மாடு வளர்க்குறதுலாம் ஈஸி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதில் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கும் நிறைய நம்ம வைத்திய செலவெல்லாம் பண்ணுற மாதிரி வருங்க. ஆடு மாடுனா நோய்கள்லாம் எல்லாமே வரதான் செய்யும். அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணி நம்மளுக்கு பாதி காலம் சரியாக போயிடும். இந்த குட்டி தெரியுதான்னு பாருங்கள். இது இவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அரிசியை சாப்பிட்டாங்க. அரிசியை சாப்பிட்டு இவங்களுக்கு ஒரு 3-4 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து சுத்தமாக க்யூர் ஆகிட்டாங்க. சூப்பராக மேய்கிறாங்க. பாரு, நல்லா சூப்பராக புழுக்கெல்லாம் போடுறாங்க. நல்லாவே மேய்கிறா. வெளிச்சு அரிசி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள். ஏம்மா என்ன வேணும் எங்கள் பொண்ணுக்கு? என்ன வேணும் மேய போலாமா? தங்கமயில அட்டி போடணும். தாடிக்கார நண்பா உனக்கு பாசாதிகட்டா. அந்த ஒரு வெள்ளைச்சி ஒன்று காமிச்சல்லங்க, அவங்க அம்மா. இவங்க தான் அம்மா. அவங்க அம்மா. அவள் பிறந்து வந்து ஆடி மாதம், போன வருஷம் ஆடி மாதம் பிறந்தா. இப்போ இந்த வருஷம் ஆடி மாதம் வந்து பிறக்க போகுது. 1 வருஷம் ஆக போகுது. அந்த குட்டி வந்து செனை. இவங்க தான் அவங்க அம்மா. இந்த அம்மா தான் இவங்களுக்கெல்லாம் பணிவாடை பண்ணுறவங்க. இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் கூட்டி ஆள்றவங்க இவங்க தான். ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய். விரட்டக்கூடாது. ஹாய் அப்படி சொல்லு. ஹாய். இவங்க தான் வந்து எங்கள் மாமியாரவங்க. இந்த புழுக்கையெல்லாம் கூட்டி ஆள்றவங்க இவங்க தான். ஐயோ, இந்த குட்டிங்கெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். இந்த குட்டிங்களோட அம்மா தான் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த 4 குட்டிக்கும் வந்து நான் வந்து பூச்சி மருந்து போட்டு வீடியோ எடுத்திருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பூச்சி மருந்து போட்டதுக்கப்புறம் குட்டி எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஆனால் உனி மருந்து மட்டும் இன்னும் போடவே இல்லைங்க. டாக்டர் வந்து உனி ஊசி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இன்னும் நம்ம வந்து உனி மருந்து கொடுக்கல. மருந்துன்னா உள்ளுக்கு கொடுக்குறதுல சில பேர் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மேலே வந்து தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து குளிப்பாட்டுற மாரி பண்ணி விடுவாங்க.
ஆனால் நம்ம சரி ஆடு நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஊசி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஊசி போடலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்காக தான் நான் வீடியோவே எடுத்தேன். எனக்கு சூப்பராக க்யூர் ஆகிட்டா. இதுக்கு வந்து ஃபிக்ஸுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட காதை வந்து லைட்டாக பாருங்கள், நாங்கள் ரொம்பலாம் இருக்குல்ல, இருடா 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 இருடாம்மா இருடாம்மா, ஏய் காட்ரி போகிறா, லைட்டாக தாங்க அப்படியே அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை எடுத்து 2 கண்ணுலேயும் வச்சு விட்டோம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு 100 ml சமைக்கிற எண்ணெய் கல்லெண்ணெய் வந்து கொடுத்தோம். ஓகே, அது வந்து ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். ரொம்ப இவங்களுக்கு வந்து சத்து பத்தல, அதனால் சொல்லிவிட்டு நேற்று ஒரு ட்ரிப்பு ஒன்று போட்டாங்க. அப்புறம் இது வரைக்கும் ஒரு 4-5 ஊசி போட்டிருக்குறாங்க, ட்ரிப்லேயே கலந்து சத்து ஊசி. ஓகே, ஓரளவு க்யூர் ஆகிடுச்சி. இன்னும் முன்னங்கால் மட்டும் ஒன்று நொண்டுது, சரியாயிடும். அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கீரை படுத்துக்கிட்டா. அவளுக்கு வந்து அந்த குளுக்கோ பூஸ்ட் அந்த டானிக்கை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்கணும். காலையில் 50 ml, மதியானம் 50 ml, நைட்டு 50 ml அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், அப்போ தான் ஆடு நல்லா க்யூர் ஆகி வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஃபிக்ஸ் வந்து ஆடுங்களை வந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். நான் வந்து என்னோடய அனுபவத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிஜிஎம் மித்ரா கோட் ஃபார்மிங் அப்படிங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.